விழி நீர் கொணர்கின்றோம், அதை துடைப்பாயென உனை கேட்கின்றோம். துளிர்க்கும் விழி நீர் கொணர்கின்றோம், அதை துடைப்பாயென உனை கேட்கின்றோம். வறியவர் கண்களில் வடி நீரை, வறியவர் கண்களில் வடி நீரை என்று மறந்தோம் உம்மை மாற்றிடுவாய். இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராளே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரோடு நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர், நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர். இந்த ஆண்டவர் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை கவனமாக நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால், அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லும் ஆண்டவரின் அன்பு எப்படி இருக்கின்றது என்று சொல்லி, அந்த முதல் வாசகத்தை நாங்கள் சிந்தித்தவர்களாக நற்செய்தியை நாங்கள் கேட்கின்ற போது அந்த ஆண்டவரின் இன்னும் ஒரு அன்பை நாங்கள் பார்க்க முடியும். கடவுள் அன்பு செய்கின்றார். அந்த ஆண்டவரை அன்பு செய்கின்ற உள்ளத்தை கேட்டு இந்த பலியில் நாங்கள் பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவத்தை ஒருவனை மௌனமாக நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்குள் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 8 முதல் 15 நிறைவு பெற. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடமும் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும்.
வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கின்றாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கின்றார் ஆண்டவர். ஆயர்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 தொடக்கம் 30 ஈறாக. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகின்றேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியோதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால்
யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கின்றார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகின்றார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். காலம் வருகின்றது, என் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகின்றது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகின்றேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரேசில் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு அழகாக சொல்லி நிற்கின்றது. இந்த முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நம்பிக்கை இழந்த மக்களாக இஸ்ராயல் மக்கள் இருக்கின்ற போது, ஏன் அப்படி நினைக்கின்றாய்? நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற போது ஒரு தாயையும் பிள்ளையும் நினைத்துப்பார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாரா? அப்படி மறப்பது நடந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன் என்று தன் அன்பை உறுதியாக சொல்வதை பார்க்கின்றோம். திருப்பாடலில் நாங்கள் ஆண்டவரின் இரக்கத்தையும் கனிவையும் நாங்கள் நினைத்து அந்த பாடலில் பாடினோம். இந்த நற்செய்தி நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவின் அழகான வார்த்தைகள். தாம் விரும்புகின்றவருக்கு தன் உயிரை கொடுப்பார், அவர்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்வதை கேட்கின்ற போது, இறந்தவர்கள் கல்லறையில் இருக்கின்ற போது தன் குரலை கேட்டு எழுந்து உயிருடன் வாழ்வார்கள் என்ற வார்த்தை எந்த நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் நம்பிக்கையை தருகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இறந்து கல்லறைகளில் பிணமாக இருக்கின்ற வாழ்வை வாழ்கின்ற நிலைகளை யோசித்து பார்ப்போம். அந்த நிலை எவ்வளவு கேடான நிலையாக இருக்கின்ற போதும் கடவுளின் வார்த்தை அவர்களுக்கு உயிரை கொடுக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கை அதைவிட மேலாக அல்லவா இருக்கும்? நம் வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த வாழ்வாக அல்லவா இருக்கும்? ஏன் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்த வாழ்க்கை வாழ வேண்டும்? நம்புவோம், நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்று. இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை நாங்கள் பக்தியுடன் பங்கெடுப்போம். எங்கள் தேவைகளை மன்றாட்டுக்களையும் ஆண்டவரிடம் சொல்லி நாம் செபிப்போம். பேரன்பின் ஊற்றே இறைவா, உம் திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் எதையும் எதிர்பார்க்காத இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு தங்கள் வாழ்விலும் பணிகளிலும் சிறந்து விளங்கி மற்றவர்களுக்கு முன்மாதிரி உடையவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா,
எம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கிட தேவையான அருளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறும் போர்க்கலவரங்கள் நிறுத்தப்பட்டு சமாதானமும் அன்பும் சகோதரத்துவமும் நிலைத்திடவும், போரினால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து மீண்டு வரவும் தேவையான வளங்களை நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய காலகட்டத்தில் இச்சமூகம் எதிர்கொள்ளும் சோதனைகளாலும் வேதனைகளாலும் சோர்ந்து போகாமல் விழிப்புடன் இருந்து வெற்றி கொள்ளவும், தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் முன்மதியையும் அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்கள் சொந்த கருத்துக்களுக்காக செவிப்போம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரியினுடைய மகளுடைய மானிய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் ஆற்றலங்களை பழைய பாவநிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்மடைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்களா ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலைராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மதிநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சௌர சோர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப் வாசடிகளார், இவ்வுலகில் உமக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளின் நம் தந்தை நலக்கு இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே துணிந்து சொல்வோம்: உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். முதலக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்று கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அடியார்கள் உமது பரிவிரக்கத்தின் ஆதரவால் பாதுகாக்கப்படுவார்களாக. அதனால் இவ்வுலகில் அவர்கள் நல்லதை செய்து நன்மையின் முழுமையாகிய உம்மிடம் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.